வணக்கம் மாணவர்களே. நாம் இன்று பார்க்க போகும் பாடம் 12ஆம் வகுப்பில் வரலாறு தொகுதி 2 அலகு 10 நவீன உலகம் பகுத்தறிவின் காலம். இப்பாடத்தில் நாம் 4ஆம் பகுதியினை காண்க போகின்றோம். புதிய முடியரசுகளின் எழுச்சி, தேசிய அரசுகளின் தோற்றம். நினைவு கூர்ந்துகள் மாணவர்களே, இதில் இருந்து நாம் எந்தெந்த தலைப்பினை பார்க்க போகிறோம் என்பதை உங்களிடம் நினைவு கூறுகிறேன். ஸ்பெயின் தேசிய அரசாக உருவெடுத்தல் முதல் தலைப்பு. 2ஆம் தலைப்பு இங்கிலாந்து தேசிய அரசாக உருவெடுத்தல். 3ஆம் தலைப்பு பிரான்ஸ் தேசிய அரசாக உருவெடுத்தல். சரியா மாணவர்களே? உலக அளவில் ஐரோப்பாவில் ஏற்பட்ட இந்த தேசிய அரசுகள் உருவாக்கத்தை பற்றி நாம் காண்க போகின்றோம். இதே போன்று நாம் இந்தியாவிலும் ஏற்பட்டுள்ளது. தலைப்பு என்னவென்றால் 11ஆம் வகுப்பில் நாம் 3ஆம் பாடத்தில் பார்த்துள்ளோம். பிரதேச முடியரசுகளின் தோற்றமும் பேரரசுகள் உருவாக்கமும். சரியா மாணவர்களே? அதில் 16 மகாஜனங்களை பற்றி நாம் தெரிந்திருப்போம். அதே போன்றுதான் ஐரோப்பாவில் பேரரசுகள் உருவானது எப்படி, தேசியம் உருவானது எப்படி என்பதை பற்றி நாம் காண்க போகின்றோம். சரியா மாணவர்களே? நாம் பாடத்திற்கு செல்வதற்கு முன்பாக போன பகுதியில் நாம் பார்த்ததில் இருந்து ஒரு சில வினாக்களை நான் கேட்க விரும்புகிறேன். அது என்ன வினா என்றால், சமய சீர்திருத்த இயக்கம், எதிர் சமய சீர்திருத்த இயக்கம் எந்த பகுதியில் நடைபெற்றது? சரியான விடை மாணவர்களே, இந்த ஐரோப்பிய பகுதியில் தான் ஏற்பட்டது. சமய சீர்திருத்த இயக்கம், எதிர் சமய சீர்திருத்த இயக்கம் எந்த பகுதியில் நடைபெற்றது? ஐரோப்பிய பகுதியில் நடைபெற்றது. அருமையான விடை மாணவர்களே. நாம் பாடத்திற்குள் செல்வோமா? சரி மாணவர்களே. நிலப்பிரப்புகளின் காலத்தில் மன்னர்கள் போரின் போது ஆயுதங்களையும் வெடிப்பொருட்களையும் இவர்களிடம் ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் வாங்குவதற்காக. ஒப்பந்தத்தின்படி அரசர்கள் நிலப்பிரபுக்களுக்கு சில பட்டங்களை வழங்கியுள்ளார்கள். அது என்ன பட்டம் என்றால் நைட்ஹுட் பட்டம். இந்த நைட்ஹுட் பட்டம் என்ற உடனே உங்களுக்கு ஒரு நினைவு கூற வேண்டும். இந்தியாவில் ரவீந்திரநாத் தாகூர் நைட்ஹுட் பட்டத்தை வாங்கியிருந்தார். அவர் 1919ஆம் ஆண்டு ஜாலியன்வாலாபாக் படுகொலையின் போது அந்த பட்டத்தை துறந்தார். நாம் 12ஆம் வகுப்பில் முதல் தொகுதியில் நாம் பார்த்திருப்போம் அவரை பற்றி. இப்பொழுது நாம் இந்த நைட்ஹுட் பட்டம் அரசர்கள் நிலப்பிரபுக்களுக்கு வழங்கியுள்ளார்கள் ஐரோப்பாவில். அதிலிருந்து ஃபிஃப் என்ற ஒரு நிலத்தையும் அவர்களுக்கு வழங்கியுள்ளார்கள். ஃபிஃப் என்றால் அரசர்கள் வரியில்லா நிலத்தை பிரபுக்களுக்கு கொடுப்பது. அதில் இவர்களிடம் நன்கு உறவு பெற்றிருந்தார்கள். அதாவது இரு தரப்பினருக்கும் நல்ல உறவு ஏற்பட்டது. மறுமலர்ச்சி மற்றும் சமய சீர்திருத்த இயக்கம் காலத்தில் போப் குருமார்களிடையே நிலப்பிரபுக்களிடையேவும் சில சக்திகள் குறைந்தன. ஏனென்றால் சமய சீர்திருத்த இயக்கத்தின் காலத்தில் போப்பாண்டவர்களுக்கு எதிராக மக்கள்கள் கிளர்ந்தெழுந்தது. நாம் போன வகுப்பில் நாம் நன்கு அறிந்திருப்போம். அதிலிருந்து இவர்களின் சக்திகள் மங்கத் தொடங்கின. அடுத்தது இந்த சூழ்நிலையில் ஐரோப்பாவில் பெரும் கொள்ளை நோய்கள் ஏற்பட்டன. இதனாலும் பிரபுக்களின் வலிமைகள் குறைந்தன. இதனால் இவர்களிடம் எந்த ஒரு முன்னேற்றமும் அடையவில்லை. அடுத்தபடியாக நிலப்பிரபுத்துவத்தின் முறை வீழ்ச்சி. அதாவது நிலப்பிரபுக்களின் முறை எப்படி வீழ்ச்சி அடைந்தது? நிலப்பிரபுக்கள் எந்த நேரத்திலும் எதிரிகளுடன் கைகோர்க்க நினைத்தார்கள். நிலப்பிரபுக்கள் தங்களுக்கென்று சொந்தமான இராணுவத்தை வைத்திருந்தார்கள். அரசர்கள் எப்படி இராணுவத்தை வைத்திருந்தார்களோ அதே போன்று நிலப்பிரபுக்கள் அவர்களுக்கென்று ஒரு தனி இராணுவத்தை வைத்திருந்தார்கள். தனி ஒரு அரசாங்கத்தை நடத்தி வந்தார்கள். இந்த முறையினால் அரசர்களின் நிலை குறைய தொடங்கின. அவரோட அரசர்களுடைய நிலை குறைய தொடங்கியது. மக்களிடையேவும் ஆட்சியின் அதிகாரத்திலும். இடைக்காலத்தில் ஐரோப்பாவில் பெரும் கொள்ளை நோய்கள் ஏற்பட்டன.
பெரும் கொள்ளை நோய்கள் ஏற்பட்டன. இதனால் பிரபுக்களின் ஆட்சி வலுவிழக்க தொடங்கியது. இந்த நோயின் காரணமாக ஆட்களின்மை, வரி, வருமானம் பிரபுக்களுக்கு கிடைக்கவில்லை. சிலுவை போர்களின் போதும் பிரபுக்கள் கொத்து கொத்தாக இருந்தார்கள். அதாவது பெரும் எண்ணிக்கையில் அவர்கள் இறந்தார்கள். புதிய மன்னராட்சி என்ற ஒரு கோட்பாடு உருவாவதை இவர்களால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஏனென்றால் நிலப்பிரபுக்களின் சக்திகள் குறைய தொடங்கின, கொள்ளை நோய்கள் ஏற்பட்டன. இதனால் இவர்களிடம் சரியான ஒரு நிலையை கொண்டு வர முடியவில்லை. அது மட்டுமல்லாமல் 30 ஆண்டு போர்களிலும் நிலப்பிரபுக்களின் வீழ்ச்சி ஏற்பட்டது. இதன் காரணமாக நிலப்பிரபுக்களின் வலிமைகளும் சக்திகளும் குறைய தொடங்கின. இதனால் நிலப்பிரபுக்கள் முறை வீழ்ச்சியடைய காரணமாக இருந்தது. தேவாலய நிர்வாகம் இடைக்காலத்தில் பெரும் ஆதிக்கத்தில் இருந்தது. கத்தோலிக்க சமய தேவாலயங்கள் என்று சொல்லலாம். இந்த தேவாலயங்கள் தன் கட்டுப்பாட்டில் மடாலயங்களையும் கான்வென்ட் பள்ளிகளையும் கட்டிடங்களையும் வைத்திருந்தது. தேவாலயத்திற்கென்று தனி ஆளுமைகளை வைத்திருந்தார்கள். இந்த தேவாலயத்தின் தலைவர்களாக போப்பாண்டவர்கள் செயல்பட்டார்கள். அவர்களின் கீழ் பிஷப்கள், பாதிரியார்கள், கன்னியாஸ்திரிகள் போன்றவர்கள் இருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் தேவாலயத்தின் வாயிலாக வரிகளும் வசூலிக்கப்பட்டன. அந்த வரிக்கு பெயர் டைத் வரி. திருசபைக்கு செலுத்தப்படும் வரி. மக்கள் செலுத்துவார்கள் அந்த வரியை. இதில் இருந்து தேவாலயம் தனக்கென்று ஒரு தனி நீதிமன்றத்தை வைத்துக் கொண்டது. தேவாலயம் என்னது? தனக்கென்று ஒரு உயர்வான ஒரு தனி நீதிமன்றத்தை வைத்துக் கொண்டது. இந்த நீதிமன்றத்தின் வாயிலாக பிஷப்கள், பாதிரியார்கள், கன்னியாஸ்திரிகள் தவறு செய்தால் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டன. அரசர்களுக்கு என்று தனி நீதிமன்றம் இருந்தது. அந்த நீதிமன்றத்தில் இவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட முடியாது. இதனால் அரசர்களின் நிலை மங்க தொடங்கின. அரசர்களின் நிலை என்ன ஆச்சு? கீழ்நிலைக்கு கொண்டு வரப்பட்டது. மக்களிடம் அதிக செல்வாக்கு இவர்களுக்கு அரசர்களுக்கு ஏற்படவில்லை. இது ஒரு முக்கிய காரணமானவர்கள். அது மட்டுமல்லாமல் போப்பாண்டவர்கள் அரசர்கள் மீதும் கிறிஸ்துவ சபை கூட்டங்களின் மீதும் ஒரு கட்டுப்பாடுகளை வைத்தார்கள். யாரேனும் அரசர்கள் தவறு செய்தால் என்றால் அவர்களை கிறிஸ்துவ சபையிலிருந்தும் நடவடிக்கைகளிலிருந்தும் விலக்கி வைப்பது. அதற்கு ஒரு உதாரணமாக ஜெர்மனியின் 6ஆம் ஹென்ரியை போப் 7ஆம் கிரிகோரி கிறிஸ்துவ சபையிலிருந்தும் அதன் நடவடிக்கையிலிருந்தும் விலக்கி வைக்கப்பட்டார். இதனால் அரசர்களிடமும் மக்களிடமும் போப்பாண்டவர்களின் நிலைகள் குறைய தொடங்கின. தேவாலய நிர்வாகத்தின் செல்வாக்குகள் மற்றும் மக்களிடமும் இருந்த செல்வாக்குகளும் இவர்களிடமிருந்து பிரித்தாளும் என்ற கோட்பாட்டை யாரு செய்கிறார்? அரசர் செய்கிறார். என்னது? தேவாலயத்தை மக்களிடமிருந்து பிரிக்க வேண்டும் அப்படி என்று நினைக்கிறார். தேவாலயத்தின் நிர்வாகத்தின் தன்மையை குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். இடைக்காலத்தில் கொள்ளை நோய் ஏற்பட்டது. இதனால் அந்த கொள்ளை நோய் ஏற்பட்டதனால் தேவாலயம் எந்த ஒரு நடவடிக்கையும் மக்கள் மீது எடுக்கவில்லை. என்ன எடுக்கவில்லை? ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வரவில்லை. நிறைய மக்கள் இறந்தார்கள், அவர்களுக்கு உதவி செய்யவில்லை. இதன் காரணமாக தேவாலயத்தின் ஆதிக்கம் குறைய தொடங்கியது. இப்பொழுது நாம் அடுத்த தலைப்பான ஸ்பெயின் தேசிய அரசாக உருவெடுத்தல், இதை பற்றி நாம் பார்ப்போம். அரேபியர்களின் வழித்தோன்றல்களான மூர் இவர்கள் முஸ்லிம் இனத்தை சேர்ந்தவர்கள். ஸ்பெயினை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள். அது மட்டுமில்லாமல் இத்தாலியிலும் மூர்கள் வாழ்ந்திருந்தார்கள். ஸ்பெயின் 2 அரசர்களை கொண்ட ஒரு நாடாக இருந்தது. அதாவது 2 முக்கிய அரசர்கள் யார் யார் என்றால் அரகன் அரசன் பெர்டினா, காஸ்டைல் அரசி இசபெல்லா. இந்த இருவரும் மூர்களிடமிருந்து ஸ்பெயினை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று ஒன்றிணைந்தார்கள். இவர்கள் இருவரும் 1479ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார்கள்.
இவ்விருவரும் 1479ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார்கள். அது மட்டுமல்லாமல் அராகன் காஸ்டன் பகுதிகளை ஒன்றிணைத்தார்கள். மூர்கர்களை விரட்டி அடிக்க நினைத்தார்கள். கத்தோலிக்க மதத்தையும் அதனுடைய சமயத்தையும் மேன்மேலும் வளர நினைத்தார்கள். இதனால் ஸ்பெயின் ஒரு தனி நாடாக ஆனது. பிரபுக்களின் அதிகாரத்தை பெர்னாண்டும் இசபெல்லாவும் குறைத்தார்கள். இதன் விளைவாக யூதர்களையும் மூர்கர்களையும் கிறிஸ்துவ சமயத்திற்கு மதம் மாற்றம் செய்தார்கள். இதன் காரணமாக பல ஆயிரம் மூர்கர்களும் யூதர்களும் மதத்திலிருந்து தன் மதத்திற்கு மாற்ற நினைத்ததனால் ஒரு சில மூர்கர்களும் ஒரு சில யூதர்களும் கொலை கூட செய்யப்பட்டார்கள். சமய நீதிமன்றம், அதாவது கத்தோலிக்க மதத்தில் சேர்ந்தவர்கள் யாரேனும் மதம் மாறினாலோ மதத்தை தவறாக கூறினாலோ இந்த சமய நீதிமன்றத்தில் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும். சமய நீதிமன்றத்தின் பெயர் இன்குசிஷன். இந்த இன்குசிஷன் என்ற சமய நீதிமன்றத்தை யார் முதலாக கொண்டு வந்தார் என்றால் இன்னசென்ட் என்பவர் 1208ஆம் ஆண்டு கொண்டு வந்தார். இந்த நீதிமன்றத்தின் வாயிலாக மதம் மாற்றம் செய்யப்பட்டவர்களையும் சமய நம்பிக்கையில் இருந்து விலகியவர்களையும் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு நீதிமன்றமாகும். இந்நீதிமன்றத்தில் யாரேனும் தவறு செய்துவிட்டு தண்டனை வழங்கப்பட்டால் அவர்களுக்கு தூக்கு தண்டனை, இல்லை என்றால் உயிருடன் எரித்து கொள்வார்கள். இந்த தண்டனை தான் அதிகமாக வழங்கப்பட்டது. ஸ்பெயின் அரசர்களின் திருமண உறவு முறைகள். பெர்னாண்ட் தனது மகளை இங்கிலாந்து மன்னருக்கு திருமணம் செய்து வைத்தார். அவர் மகளின் பெயர் காத்தரின். இங்கிலாந்து மன்னர் 7ஆம் ஹென்ரியின் மகன் 8ஆம் ஹென்ரிக்கு இந்த கேத்தரினை திருமணம் செய்து வைத்தார். இதனால் ஸ்பெயினின் பலம் அதிகரித்தது. அடுத்தபடியாக ரோமானிய பேரரசர் மாசினியின் மகனுக்கு தனது மகளை திருமணம் முடித்து வைத்தார். அந்த ரோமானிய மன்னரின் மகன் பெயர் என்னவென்றால் 5ஆம் சார்லஸ். ஸ்பெயின் அரசர் கடல்வழி மூலியமாகவும் தான் பலத்தை மேம்படுத்த நினைத்தார். பெர்னாண்ட், இசபெல்லா இருவரும் கொலம்பஸை ஆதரித்து புதிய கடல்வழியை கண்டுபிடிக்க தூண்டுகிறார்கள். அதன் பெயரில் 1492ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 3ஆம் நாள் கொலம்பஸ் தனது கடல்வழி பயணத்தை மேற்கொள்கிறார். இந்த கடல்வழி பயணத்தை மேற்கொண்ட பொழுது அவர் ஒரு பகுதியினை கண்டுபிடிக்கிறார். ஆனால் அவர் நினைத்தது அந்த பகுதியின் பெயர் இந்தியா என்று நினைத்தார். ஆனால் பிறகு கடல்வழி பயணத்தை மேற்கொண்ட அமெரிக்க வெஸ்புகி அது இந்தியா அல்ல, அமெரிக்கா தான் என்று கூறுகிறார். இதனால் இவர்களின் காலனி ஆதிக்கம் விரிவடைகின்றது. ஸ்பெயினின் காலனி ஆதிக்கம் விரிவடைகின்றது. இதனால் அவர்களின் செல்வாக்கு ஐரோப்பாவின் முழுவதும் பெருக தொடங்குகின்றன. அது மட்டுமல்லாமல் இன்னொரு மாலுமியும் அந்த புதிய கடல்வழி கண்டுபிடிப்பில் ஒரு முக்கிய பங்காற்றியவர். அவர் யார் என்றால் மெக்கலன். உலகத்தை சுற்றி வந்த முதல் மாலுமி. அவர் சுற்றி வந்த கப்பலின் பெயர் என்னவென்றால் விக்டோரியா. அவர் கண்டுபிடித்த பகுதியின் பெயர் பிலிப்பைன்ஸ். கொலம்பஸ் கண்டுபிடித்தது அமெரிக்கா, மெக்கலன் கண்டுபிடித்தது பிலிப்பைன்ஸ். இந்த பிலிப்பைன்ஸ் என்பது எப்படி பெயர் தோன்ற காரணமாக இருந்தது? பெர்னாண்ட் இசபெல்லாவின் பேரன் தான் இந்த பிலிப், அதாவது சார்லஸின் மகன், பெர்னாண்டின் பேரன். சரியா மாணவர்களே? இதனால் ஸ்பெயின் வளம் அதிகரித்தது. செல்வ செழிப்புகள் மேல்மேலும் தொடங்க காரணமாயிருந்தன. அது மட்டுமல்லாமல் தென் அமெரிக்காவில் இருந்த இன்கா மற்றும் அஸ்டெக் போன்ற பகுதிகளை இவர்கள் கைப்பற்றினார்கள். அதன் மூலியமாகவும் இவர்களின் செல்வம் அதிகரித்தது. இவர்களின் பெருமையும் வளமும் அதிகரித்துக் கொண்டே இருந்தன.
பெர்டினாண்டுக்கு பிறகு அவரது மகன் யார் ஆட்சிக்கு வந்தார் என்றால் ஐந்தாம் சார்லஸ். இவருடைய காலத்திலும் ஸ்பெயின் நன்கு வளர்ச்சியை அடைந்தன. இவருக்கு அடுத்தபடியாக வந்தவர் யார் என்றால் அவருடைய மகன் இரண்டாம் பிலிப். இந்த இரண்டாம் பிலிப்பின் நினைவாகத்தான் இந்த பிலிப்பைன்ஸ் என்ற பெயர் வர காரணமாகிறது. சரியா மாணவர்களே, அடுத்தபடியாக நாம் பார்க்க போகுவது இங்கிலாந்தின் தேசிய அரசாக உருவெடுப்பது. இங்கிலாந்து உலகத்தில் அதிகப்படியான காலனி நாடுகளை கொண்டிருந்த ஒரு ஐரோப்பிய நாடுதான் இங்கிலாந்து. இந்தியாவும் இங்கிலாந்திடம்தான் ஒரு காலனி அடிமையாக இருந்தது. அதை நல்ல நினைவு கூறும். இந்தியா எப்பொழுது விடுதலை இருந்தது இங்கிலாந்திடம் இருந்து? 1947 ஆகஸ்ட் 15. அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இதிலிருந்து இங்கிலாந்து தேசிய அரசாக உருவெடுப்பது எப்படி? இங்கிலாந்து அரசு சிம்மாசனத்தை பெறுவதற்காக 2 அரச குடும்பங்கள் போட்டி போட்டுக் கொண்டன. அந்த குடும்பங்கள் என்னவென்றால் யார் குடும்பம்? லன்காஸ்டர் குடும்பம். இந்த லன்காஸ்டரும் யார்க்கருக்கும் இடையே போர்கள் ஏற்படுகின்றன. அந்த போரின் பெயர்தான் ரோஜா பூக்கள் போர். அதாவது ரோஜா பூக்கள் அடையாளம் கொண்ட சீருடைகளை அணிந்ததனால் இந்த போரிற்கு ரோஜா பூக்கள் போர் என்று வர காரணமானது. இந்த போர் எப்பொழுது நடைபெற்றது என்றால் 1455 முதல் 1486 வரை 30 ஆண்டு காலம் இந்த போர் நடைபெற்றது. இந்த போரில் யார் குடும்பம் வெள்ளை ரோஜா சின்னத்துடன் போரிட்டது. லன்காஸ்டர் குடும்பம் சிவப்பு ரோஜா பூ சின்னத்துடன் போரிட்டது. இந்த உள்நாட்டு போரில் இருவர்களிடையே பகைமை ஏற்பட்டு இவர்கள் போரில் வீர தீரமாக போரிட்டார்கள். கடைசியில் யார் வெற்றி பெற்றார் என்றால் லன்காஸ்டர் குடும்பத்தினரே வெற்றி பெற்றார்கள். இந்த லன்காஸ்டர் குடும்பத்திலிருந்து யார் அரசராக பட்டம் பெற்றார் என்றால் ஹென்றி டூயட் என்பவர் 7ஆம் ஹென்றி என்ற பட்டத்துடன் 1485 அரசராக முடிசூட்டிக் கொள்கின்றார். 7ஆம் ஹென்றி 1485 1509 வரைக்கும் பிரபுக்களின் அச்சுறுத்தலை நீக்க ஹென்றி நடவடிக்கை எடுத்தார். பிரபுக்களின் இராணுவத்தை கட்டுப்படுத்தினார். வர்த்தக வகுப்பினர் மற்றும் சிறுபான்மையினர் பிரபுக்கள் ஆதரவுடன் நாடாளுமன்றத்தில் சட்டத்தையும் இயற்றினார் பிரபுக்களுக்கு எதிராக. இவர் நட்சத்திர சேம்பர், ஸ்டார் சேம்பர் என்ற ஒரு நீதிமன்றத்தை பிரபுக்கள் விசாரிக்க கொண்டு வந்தார். இந்த நட்சத்திர சேம்பர் என்றால் சிறப்பு நீதிமன்றமாகும். நட்சத்திர சேம்பர் என்ற நீதிமன்றத்தின் மூலமாக பிரபுக்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டது. இதனால் அந்த தண்டனை மூலமாகவும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அபதாரத்தின் மூலமாகவும் அரசுக்கு வருமானம் அதிகரித்தது. அது மட்டுமல்லாமல் வரி வசூலிக்கும் உரிமையும் நாடாளுமன்றம் அரசர்களுக்கு வழங்கின. அரசு செலவினங்களை குறைத்தது, போர்களை தவிர்த்தது, கடற்படையை வலிமைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தது. இதனால் நாட்டின் வருவாயை மேன்மேலும் பெருக்க வேண்டும் என்று 7ஆம் ஹென்றி நினைத்தார். 7ஆம் ஹென்றி மக்களின் ஒரு விருப்பமான அரசராக உருவெடுத்தார். சரியா மாணவர்களே? இங்கிலாந்தின் திருமண உறவு முறைகள், அதாவது இங்கிலாந்து அரசு திருமண உறவுகளின் மூலமாக எப்படி தன் நாட்டை பலப்படுத்தியது? தனது மூத்த மகளை ஸ்காட்லாந்து இளவரசருக்கு மணமுடித்து கொடுத்தார். அடுத்தபடியாக அவர் மகன் 8ஆம் ஹென்றிக்கு ஸ்பெயின் இளவரசியை திருமணம் செய்து கொடுத்தார். அது முன்பே உனக்கு ஸ்பெயின் தேசியத்தை பார்க்கும்போது நான் உங்களுக்கு அந்த அரசர்களை பற்றியும் இளவரசியை பற்றியும் கூறியிருப்பேன். அதேதான் இந்த இங்கிலாந்து அரசர் திருமண உறவு முறையில் கூறியுள்ளது. சரியா மாணவர்களே? இதில் நட்சத்திர சேம்பர் என்ற ஒரு நீதிமன்றம் பிரபுக்களின் சொத்துக்களையும் அவர்களின் நடவடிக்கைகளையும் அந்த நீதிமன்றம் கண்காணித்துக் கொண்டது.
இந்த நட்சத்திர சேம்பர் என்ற நீதிமன்றத்தை கொண்டு வந்தவர் யார் என்றால் 7ஆம் ஹென்றி தான். இந்நீதிமன்றம் வெஸ்ட் மினிஸ்டர் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. அந்த வெஸ்ட் மினிஸ்டர் என்ற இடத்தில் ஒரு அரண்மனை உள்ளது. அந்த அரண்மனையின் மேல் ஓவியங்கள் தீட்டப்பட்டுள்ளன, நட்சத்திரங்கள் ஓவியங்களாக தீட்டப்பட்டுள்ளன. அந்த காரணத்தினால் இந்த நீதிமன்றத்திற்கு நட்சத்திர சேம்பர் என்று பெயர் வர காரணமாக அமைந்தது. பிரான்ஸ் தேசிய அரசாக உருவெடுத்தல். ஐரோப்பிய நாட்டின் ஒரு முக்கியமான நாடானது பிரான்ஸ். கிழக்கே உள்ள பர்கண்டி ஒரு பகுதியில் இவர்கள் ஆதிக்கத்தை செலுத்த நினைத்தார்கள். ஆனால் அந்த பர்கண்டி என்ற பகுதி கிளர்ச்சி மிகுந்த பகுதியாகும். பிரான்சின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் ஆனால் இவர்கள் அங்கு கிளர்ச்சியை தான் செய்து கொண்டிருப்பார்கள். இதை ஆங்கிலேயர்கள் பிரான்சுக்கு எதிராக ஆக்கிரமித்துக் கொண்டார்கள். பிரான்ஸ் வளமிக்க மேற்கு பகுதியான ஒரு பகுதியை இவர்கள் கைப்பற்றி விட்டார்களே என்று நினைத்ததனால் பெரும் போர் ஏற்பட காரணமாக அமைகிறது. 14ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் 15ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியிலும் 100 ஆண்டு என்ற போர் தோன்ற காரணமாக இருக்கிறது. இந்த 100 ஆண்டு போரில் பிரான்சுக்கு ஆதரவாக ஜோன் ஆஃப் ஆர்க் என்ற ஒரு வீர தீர பெண்மணி போரிடுகிறார். 7ஆம் சார்லஸின் ஆதரவுடன் 100 ஆண்டு போரில் களமிறங்குகிறார். அவள் ஆங்கிலேய படைகளை தோற்கடிக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவள் ஆணுக்கு நிகராக போர் புரிகிறார். அந்த வீரமங்கை தான் அந்த புகைப்படத்தில் உள்ளார். அவர் ஆர்லியன் பகுதியில் போரை இறங்கி வெற்றியும் கொள்கிறார். இதனால் இவளுக்கு ஆர்லியன்ஸின் பணிப்பெண் என்ற பட்டம் வழங்கப்படுகிறது. ஜோன் ஆஃப் ஆர்க் இவர் ஒரு பெரும் சக்தியாக ஆங்கிலேயருக்கு சிம்ம சொப்பனமாகவும் விளங்குகின்றார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பர்கண்டின் பகுதியை சேர்ந்த மக்களிடம் அவர் மாட்டிக்கொள்கின்றார். பர்கண்டு மக்கள் அவரை ஆங்கிலேயருக்கு விட்டு விடுகிறார்கள். ஆங்கிலேயர்கள் அவர் நீதிமன்றத்தில் விசாரணை செய்கிறார்கள். அவரை சூனியக்காரி என்று சொல்லி 1430ஆம் ஆண்டு உயிருடன் எரிக்கப்படுகின்றார்கள். இதை கேட்ட பிரெஞ்சு மக்களும் வீரர்களும் பிரபுக்களும் தேசிய உணர்வு பெற்று 100 ஆண்டு போரில் இறங்குகிறார்கள். இந்த 100 ஆண்டு போரில் இறங்கி அவர்கள் பெரும் வெற்றியை பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஜோன் ஆஃப் ஆர்க் அவர்களுக்கு 1920ஆம் ஆண்டு கத்தோலிக்க திருச்சபை புனிதர் என்ற பட்டம் வழங்கப்படுகிறது. அவர் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 ஆண்டுகளுக்கு பிறகு அவருக்கு புனிதர் என்ற பட்டம் வழங்கப்படுகின்றது. ஜோன் ஆஃப் ஆர்க் மறைவினால் பிரெஞ்சு மக்கள் எழுந்து 100 ஆண்டு போரில் வெற்றி பெறுகிறார்கள். இப்போர் வெற்றி பெற்று ஆங்கில படைகள் விரட்டி அடிக்கப்படுகின்றன. அதன் பிறகு பர்கண்டு பகுதி பிரான்சிடம் வசமானது. அடுத்தபடியாக நாம் பார்க்க போகும் தலைப்பு மாணவர்களே 11ஆம் லூயி. 11ஆம் லூயி பிரான்சின் போர்பன் வம்சத்தின் மன்னர் ஆவார். இந்த 16ஆம் லூயி 1461 முதல் 1483ஆம் ஆண்டு வரை இவருடைய ஆட்சி காலமாகும். இவர் 7ஆம் சார்லஸின் மகன் ஆவார். 7ஆம் சார்லஸ் இறந்த பின்பு இவர் மகன் 11ஆம் லூயி மன்னரானார். இவர் வரும்பொழுது பிரான்சில் குழப்பமான நிலைகள் இருந்தன. இந்த நிலைகளை அவர் எப்படி நம்ம கையாள்வது, எந்த முறையில் நாம் மக்களையும் ஆட்சியையும் நடத்துவது என்று குழம்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் அமைச்சர்களிடம் ஆலோசனை செய்து நல்லாட்சியை மேற்படுத்த வேண்டும் என்று இருந்தார். இவர் வந்த உடனே சீர்திருத்த செய்ய வேண்டிய ஒரு பகுதி எந்த பகுதியாக இருந்தது என்றால் பர்கண்டி பகுதி. இந்த பர்கண்டி என்ற பகுதி 1483ஆம் ஆண்டு பிரான்சுடன் இணைந்தது. இந்த பகுதி இணைந்தாலும்
எதன் அடிப்படையில் இணைந்தது என்றால் 100 ஆண்டு போரின் அடிப்படையில் இணைந்தது. முன்பு சொல்லியிருந்தேன் அல்லவா, ஜோன் ஆஃப் ஆர்க். அந்த ஜோன் ஆஃப் ஆர்க் என்பவர் தான் இந்த 100 ஆண்டு போரில் வெற்றிக்கு ஒரு முக்கிய பங்காக இருந்தவர். ஆர்லின் பென் என்றும் அவரை குறிப்பிடலாம். சரியா? இப்பொழுது அந்த பர்கண்டி என்ற பகுதி ஒரு கிளர்ச்சி நிகழ்ந்த பகுதி. கிளர்ச்சிகள் அங்கு அதிகமாக நடைபெறும். அந்த பகுதியை நாம் எப்படி கையாளுவது, எந்த மாதிரியான முறையில் நாம் அந்த பகுதியை இணைப்பது என்று அவருடைய முக்கிய தலையாய பணியாக இருந்தது. 11ஆம் லூயி பிரான்சை வலுப்படுத்த நினைத்தார். அந்த பிரான்சை வலுப்படுத்தி ஐரோப்பாவில் ஒரு முக்கியமான ஒரு நாடாக மாற்ற வேண்டும் என்று நினைத்தார். அதன் அடிப்படையில் பிரான்சை ஒன்றிணைத்தார். பிரான்ஸ் ஒரு வலுவான மன்னராட்சியை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து ஒரு முழுமையான மன்னராட்சியை அவர் கொண்டு வந்தார். மாணவர்களே, நாம் இப்பொழுது இந்த வகுப்பில் பார்த்ததை மறுபடியும் நினைவு கூறுவோம். நாம் 3 தேசிய அரசுகள் உருவாவதை பற்றி நாம் பார்த்தோம். ஐரோப்பாவில் 3 தேசிய அரசுகள் உருவானது. ஒன்று ஸ்பெயின், இங்கிலாந்து, பிரான்ஸ். இந்த 3 அரசுகளும் எந்த மாதிரி தேசிய அரசுகளாக உருவெடுத்தன? ஸ்பெயினில் 2 அரசுகள் இருந்தன, அரகன், காஸ்டல். இந்த அரசுகளுக்கு அரசி இசபெல்லா, அரசர் பெர்னினாண்ட். இந்த இருவர்களும் ஸ்பெயின் ஒன்றிணைத்து அதை எப்படி தேசியமாக்குவதை என்பதை பற்றி முக்கியமாக அவர்கள் அந்த பகுதியை ஒன்றிணைத்தார்கள். அடுத்த கட்டமாக இங்கிலாந்து. இங்கிலாந்தில் யார்க் குடும்பத்திற்கும் லங்கஸ்டன் குடும்பத்திற்கும் இடையே அரியணை போட்டி ஏற்பட்டது. இந்த அரியணை போட்டியில் ரோஜா பூக்கள் போர் மூலமாக இந்த அரியணை போட்டி முடிவுக்கு வந்தது. அந்த ரோஜா பூக்கள் போர்களில் லங்கஸ்டர் குடும்பத்தினர் வெற்றி பெற்றார்கள். அந்த குடும்பத்தில் இருந்த டியூட்டர் என்று அழைக்கப்படுகின்ற ஹென்றி, அதாவது 7ஆம் ஹென்றி அரியணைக்கு வந்தார். அடுத்தபடியாக பிரான்ஸ். இந்த பிரான்ஸ் எப்படி தேசியமாக உருவெடுத்தது? அந்த பிரான்சில் தேசியமயமாக்குவதற்கு முக்கியத்துவமாக விளங்கியவர் யார் என்றால் ஜோன் ஆஃப் ஆர்க். 100 ஆண்டு போரில் இங்கிலாந்தை வெற்றி பெற்று பிரான்சை ஒன்றிணைத்தார். அதன் வாயிலாக 11ஆம் லூயி பிரான்சை மேலும் வலுப்படுத்தி ஐரோப்பாவின் ஒரு முக்கிய நாடாக கொண்டு வந்தார். இதை பற்றி நாம் பார்த்தோம் மாணவர்களே. அதிலிருந்து உங்களிடம் சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். நட்சத்திர சேம்பர் என்று அழைக்கப்படுவது என்ன? சிறப்பு நீதிமன்றம். நல்லது. அடுத்த வினா, 100 ஆண்டு போரில் எந்த நாடு வெற்றி பெற்றது? பிரான்ஸ். சரியான விடை மாணவர்களே. நன்றி, வணக்கம்.